Good morning, students. 8th standard science. Today we see new lesson, unit number 9, matter around us. Unit number 9, matter around us. Students, please take a rough note, pen, pencil, rubber. மேட்டர் அரவுண்ட் அஸ். தமிழில் நம்மை சுற்றியுள்ள பரு பொருட்கள். நம்மை சுற்றியுள்ள பரு பொருட்கள். பரு பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சும்மா ஒரு சின்ன சிம்பிளான விஷயம் சொல்லணும்னா, நம்ம சுற்றியுள்ள ஆக்சிஜன், அதாவது கேஸ், ஆக்சிஜனு, கார்பன் டை ஆக்சைடு, சாண்டு, அயனு, வாட்டர், மில்க்கு, ஃப்ரூட் ஜூஸ், இது எல்லாமே பருப்பொருள் தான், மேட்டர். நம்ம சுற்றி நிறைய பருப்பொருட்கள் சூழ்ந்துள்ளது. லாட்ஸ் ஆஃப், அது எப்படியாவது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஏதோ ஒரு ரீசன்னால் அந்த ஒரு மேட்டர் அதில் என்ன செய்யும், இருக்கும். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம், எம்டி கிளாஸ், உள்ளே போர் சம் ஆஃப் வாட்டர். வி போர் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். அந்த வாட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆக்கியபை சம் ஸ்பேஸ். வாட்டர் என்ன ஆகுதுன்னா, அந்த டம்ளரில் ஊற்றும் போது இட் ஆக்கியபை சம் ஸ்பேஸ். ஒரு அளவுக்கு, ஒரு முக்கால் அளவு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா, சம் ஸ்பேஸ் அது என்ன செஞ்சுக்கிடும், ஆக்கியபை பண்ணிக்கிடும். அதேமாதிரி அந்த வாட்டருக்கு ஒரு குறிப்பிட்ட மாஸ் வேல்யூ என்ன செய்யுது, இருக்குது. ஸோ மேட்டர் பொசஸஸ் மாஸ் அண்ட் ஆக்கியபை சம் ஸ்பேஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டர்னால் என்னென்னா ஒரு 4 பாயிண்டில் நம்ம சொல்லிடலாம். 4 பாயிண்டில் சொல்லிடலாம். அதாவது அனைத்து விதமான பருப்பொருட்கள், ஆல் கைண்ட் ஆஃப் மேட்டர் பொசஸஸ் மாஸ் அண்ட் ஆக்கியபைட் ஸ்பேஸ். நம்மளும் ஒரு பொருள்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம ஒரு இடத்துல உட்காரோன்னா, நம்ம அந்த இடத்துல என்ன ஆகிறோம், ஒரு இடத்த நம்ம பிடிச்சிக்கிறோம். ஒரு பஸ்ஸில் போகிறோம், 3 சீட்டு உள்ள பஸ்ஸில் நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டோன்னா, நம்மளோட அந்த இடம் ஆக்கியபை பண்ணிட்டோம். அதில் யாரும் உட்கார முடியாது. ஸோ நமக்கு ஒரு மாஸ் இருக்குது, வெயிட் இருக்குது, நிறைய இருக்குது. அதே மாதிரி தான் காற்று இருக்குதுன்னு வச்சுடுங்க. ஏர், ஆக்சிஜன். ஆக்சிஜன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆக்சிஜனுக்கு ஒரு குறிப்பிட்ட மாஸ் வேல்யூ இருக்குது. அதை ஒரு இடத்தையும் என்ன செஞ்சுக்கிடுது, ஆக்கியபை பண்ணிக்கிடுது. செகண்ட் பாயிண்ட், மாஸ் மேட்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேட்டர் ஹெவியாகவும் இருக்கலாம், லைட்டாகவும் இருக்கலாம். அதாவது சாண்டுனா, ஸ்டோன் எடுத்துக்கிட்டால் ஹெவியாக இருக்கும், ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டால் லைட்டாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். வுட் எடுத்துக்கிட்டால் ஹெவியாக இருக்கும், வாட்டர் எடுத்துக்கிட்டால் லைட்டாக இருக்கும். அப்படி தானே, ஒரு ஸ்டோனை தூக்கி நம்ம மேலே எறிகிறதுக்கும் தண்ணி எடுத்து நம்ம மேலே ஊற்றுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. மேட்டர்ஸ் we classify 3 types: solid, liquid and gases. சாலிட் அப்படின்னா என்ன அப்படின்னு சாலிடில் எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வுட்டு, ஸ்டோனு, சாண்டு, அயன். லிக்விடுன்னு எடுத்துக்கிட்டால் வாட்டர், மில்க்கு, ஃப்ரூட் ஜூஸ். கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஸ்டீம். இந்த மாதிரி எது வேணாலும் என்ன செஞ்சுக்கிடலாம், எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் அந்த மேட்டருங்கிறது எதில் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸ். மேட்டருங்கிறது கம்போஸ்ட் பை சம் ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸ் such as atom, molecules or ions. அணுக்கள், மூலக்கூறுக்கள், அயனிகளால் உருவாக்கப்படுவது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரு பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே தெரியும், ஆட்டம்னா, அணுனா என்னென்னா ஒரு சின்ன ஒரு துகள் தான் என்னென்னு பார்த்தா, சிறிய துகள்கள் தான் என்னது அணு. அந்த ஸ்மாலஸ்ட் சம் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். அதுக்கப்புறம் ஆட்டம்ஸ் சேம் எலிமெண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் அ மாலிகுல். அணுக்கள் சிறிய அணுக்கள் சேர்ந்து எலிமெண்ட்டை உருவாக்குது. அந்த ஒரே எலிமெண்ட்டு இல்லை வேறு எலிமெண்ட்டு சேர்ந்து, இப்போ வேறு ஒன்றும் இல்லை,
ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து என்ன உருவாக்குது? வாட்டரை உருவாக்குது. ஒரு மாலிகுல் ஒரு மூலக்கூறுவை உருவாக்குது. இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டர்ஸ் வந்து என்னென்னா கம்போஸ்ட் ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸால் உருவாக்கப்படுகிறது. அடுத்து கவனிச்சுக்கோ, அதாவது ஆல் கைண்ட் ஆஃப் மேட்டர் பொசஸ் மாஸ் அண்ட் ஆக்கியூபைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். முக்கியமான இந்த 4 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து எல்லா பருப்பொருட்களும் நிறையும் ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் ஆக்கிரமித்து கொள்ளும். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பொருட்கள் மேட்டர் ஹெவியாகவும் இருக்கும் லைட்டாகவும் இருக்கும். 3 டைப்ஸாக இருக்கலாம். சாலிட், லிக்விட், கேஸஸாக இருக்கலாம். இந்த பருப்பொருட்கள் உருவாகிறதுக்கு ஆட்டம், மாலிகுல்ஸ் ஆர் அயன்ஸ், அணுக்கள், மூலக்கூறுக்கள், அயனிகள், இது மூலமாக அது என்ன செய்யப்படுது? உருவாக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், இதில் மேட்டர் எல்லாமே தங்கம் கூட ஒரு மேட்டர் தான், ஒரு பருப்பொருள் தான். தண்ணி, காற்று, புகை, ஒரு கல், எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் ஷுட் பி a மேட்டர். அடுத்து முக்கியமான டாபிக் வரும், எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ்னால் என்ன? எலிமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பாருங்கள். எலிமெண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது, எவ்ரிவேர். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல கூட எலிமெண்ட் இருக்குது. என்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், ஆர்கான். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல கூட என்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் என்னது? ஆர்கான். ஃபஸ்ட்டு பாயிண்ட், எலிமெண்ட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். எலிமெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தூய பொருள். எலிமெண்ட் வந்து ஒரு தூய பொருள். அதில் எந்த ஒரு கலப்படம் எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. எலிமெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தூய பொருள், பியூர் சப்ஸ்டன்ஸ். இதை நம்மளால் பிரேக் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு கெமிக்கல் மெத்தடை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது? பிரேக் பண்ண முடியாது. ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜனை ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி அதை பிரேக் பண்ணி நம்ம வேறு ஏதாவது மாற்ற முடியுமா? முடியாது. அடுத்து அது வந்து என்னென்னா ஒரு டைப் ஆஃப் ஆட்டம்ஸால் உருவாக்கப்படுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட். உதாரணத்துக்கு தங்கம் இருக்குது, கோல்டை எடுத்துக்கிறோம். எலிமெண்ட் என்ன எடுத்துக்கிறோன்னா கோல்டை எடுத்துக்கிறோம். இந்த கோல்டை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ண முடியாது. அதாவது பிரேக் பண்ணால் உடைக்கிறது கிடையாது. உருக்கிலாம் உடனே சொல்லுவேன், சார் அவள் தங்கத்தை உருக்கிடலாம்ல சார், தங்கத்தை பிரேக் பண்ணிடலாம்ல சார், தங்கத்தை தான் உடைக்கலாம். தங்கத்தை உடைச்சா அது என்னவாக தான் இருக்கும்? தங்கமாக தான் இருக்கும். வேறு எந்த ஒரு பொருளாக என்ன செய்யாது? மாறாது. தங்கத்தை உடைக்கும் பொழுது இஃப் யூ பிரேக் அ கோல்டு, அது கோல்டாக தான் இருக்கும். உடைக்கும் போது சிறிய சிறிய துகள்களாக மாறினாலும் அது எதாக தான் இருக்கும்? கோல்டாக தான் இருக்கும். ஒரு சுத்தியில் வச்சு உடைக்கிறோன்னு வச்சுக்கோ, தங்கத்தை தான் எடுத்துக்கிறோம். வி ஹிட் அ gold into several parts of pieces. எல்லா பீஸுமே ஈச் பீஸ் will always be gold. ஸோ எலிமெண்ட்ஸை வந்து என்ன செய்ய முடியாது? பிரேக் பண்ண முடியாது. பிரேக் பண்ண முடியாதுன்னா ஆக்சிஜன்கிற ஒரு பொருளை உடச்சி நைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு அப்படிலாம் எதுவுமே என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது ஒரு எலிமெண்ட்டை. ஏன்னா அது ஒரு அணுக்களால் உருவாக்கப்பட்டது. ஒரே அணுக்களால் உருவாக்கப்பட்டது தான் என்னது? எலிமெண்ட்ஸ். ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டராக மாறுது, அது திருப்பி ஆவியாகுது, ஆக்சிஜனாக மாறுது. அது வந்து என்னென்னா மூலக்கூறு. அது வேறு கான்செப்ட், அது எதையும் குழப்பிடாது. அது மாலிகுல்ஸ். நம்ம இங்கே பார்க்குறது எலிமெண்ட்ஸ், தனிமங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். தனிமங்கள் ஒரு பொருள், ஒரு பருப்பொருள், ஒரே ஆட்டமாக தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் ஆட்டம்ஸாக தான் அது என்ன செய்யும்? இருக்கும். செப்பரேட் ஆட்டம்ஸாக என்ன செய்யாது? இருக்காது. இல்லை ஒரு தனிமத்தை உருவாக்கணும்னா ஒரே குறிப்பிட்ட
ஆட்டம்ஸ் வந்து எப்படின்னா சேம் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். அடுத்தது டோட்டலி தெர் ஆர் 118 எலிமெண்ட்ஸ். நமக்கு ஒரு பீரியாடிக் டேபிள் இருக்கும். எல்லாருமே உனக்கு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பீரியாடிக் டேபிள் நீ நெட்டில் சர்ச் பண்ணாலும் சரி அதில் பீரியாடிக் டேபிள்னு வரும். அந்த பீரியாடிக் டேபிளை பார்த்து அப்படியே ஒரு சார்ட்டில் வரைஞ்சி வச்சுக்கோ. ஸ்கூலுக்கு வரும்போது கொண்டு வரணும். அது ஒரு உனக்கு ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ டோட்டலி 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே எப்படின்னு பார்த்தோன்னா most many of the elements occur naturally on earth. பூமியில் நேச்சுராக கிடைக்கப்பட்ட எலிமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து லேபரேட்டரியில் சயின்டிஸ்டால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ there are 118 elements are in periodic table in the earth. Most of the elements naturally taken on earth. Some of the elements created in laboratory by scientists. சில எலிமெண்ட்ஸ் மட்டும் சயின்டிஸ்டால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இந்த எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். நான் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் இப்படி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஒரு சிம்பிள் இருக்குது. எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சிம்பிள்ஸ் என்ன செய்யுது இருக்குது. ப்ளஸ் டினோட்ஸ் நமக்கு தெரிஞ்ச என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளஸ்ன்னு போட்டால் அடிஷன், மைனஸ்ன்னு போட்டால் சப்ஸ்ட்ராக்ஷன். இதுதான் நமக்கு தெரிஞ்ச சில சிம்பிள்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, உன்னை ஆக்சிஜனை எடுத்துக்கிறேன், ஹைட்ரஜனை எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு என்னன்னு கேட்டால் வாட்டர். ஸோ நீ உன்னை ஒரு அவசரமாக எழுத சொல்கிறேன், 1 செகண்டுக்குள்ளே எழுதணும். அப்படி என்ன எழுதுவேன்? OXYGEN ப்ளஸ் ஹைட்ரஜன் HYDROGEN ஈக்குவல் டு WATER. இப்படி பெருசாக எழுதுறதுக்கு பதிலாக அந்த எலிமெண்ட்ஸை கொண்டு சில சிம்பிள்ஸ் வந்து என்ன செய்யப்படுதுன்னா உருவாக்கப்படுது. எளிதாக ஷார்ட்டானா அந்த எலிமெண்ட்டை தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி H2 ஹைட்ரஜன் பதிலாக H2 ப்ளஸ் O ஈக்குவல் டு H2O வாட்டர். எவ்வளோ ஈஸியாக இருக்குது. H2 ப்ளஸ் O ஈக்குவல் டு H2O வாட்டர். ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் இட் கிவ்ஸ் வாட்டர். ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் ஈஸிலி ஷார்ட் அண்ட் ஃபார்மாக லேர்ன் பண்ணுறதுக்கு எலிமெண்ட்டை ஷார்ட் அண்ட் ஃபார்மாக தெரிஞ்சதுக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸ். ஈஸிலி வி கெட் அ சிம்பிள்ஸ் ஃபார் எலிமெண்ட்ஸ். அதாவது ஏன்ஷியன் டைம்லேருந்து கிரீக் சிம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்ஷியன் கிரீக்ஸு அவங்களே ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா தே ஃபார்ம் சம் சிம்பிள்ஸ். என்னெல்லாம் அப்படின்னு பாருங்கள். ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்குது. 4 கடைசியில் இப்போ ப்ரெசன்ட் டைப் 5ன்னு வச்சுக்கிடலாம். 5 டைப்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் வந்து என்ன செய்யுது இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிரேக் சிம்பிள்ஸ், அடுத்தது ஆல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ், டால்டன் சிம்பிள்ஸ், பெசிலஸ் சிம்பிள்ஸ், இப்போ ப்ரெசன்ட் சிஸ்டம் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க சிம்பிள்ஸ். ஆதி காலத்தில் ஏன்ஷியன் டைமில் ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க யூஸ் பண்ணாங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து என்ன செய்கிறாங்க ஏன்ஷியன் கிரீக்ஸு வந்து இந்த எலிமெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ண ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் பேசிக் எலிமெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரவுண்டு போட்டு பாயிண்ட் வச்சு ஒவ்வொரு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட்டை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ப்ரெசன்ட் டைமில் நம்மளுக்கு தெரியும் ஆக்சிஜன்னா O அப்படின்னு ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தெர் ஆர் சிம்பிள்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸில் 5 சிம்பிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று கிரேக் சிம்பிள்ஸ், ஆல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ், டால்டன் சிம்பிள்ஸ், பெசிலஸ் சிம்பிள்ஸ், ப்ரெசன்ட் சிஸ்டம் ஆஃப் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரெசன்ட் சிஸ்டம் ஃபார் டிட்டர்மினிங் சிம்பிள்ஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we discuss about கிரேக் சிம்பிள்ஸ். இதுதான் கிரேக் சிம்பிள்ஸ். கிரேக் சிம்பிள்ஸ்லாம் 4 இதுக்கு எடுத்திருக்காங்க. ஒன்று ஃபயர்,
அடுத்தது எர்த்து, அடுத்தது வாட்டர், அடுத்தது ஏர். ஃபயருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பு, உள்ளே எதுவுமே கிடையாது, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது ஒரு ஷேப்பு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்து. ட்ரையாங்கிளை வந்து திருப்பி போட்டு இடையில என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு அடிபாகத்தில் பாட்டமில் ஒரு சின்ன கோடு. அதே ஃபயருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்னது, வாட்டர். ஃபயருக்கு அப்படியே என்னது ஆப்போசிட்டாக அந்த ட்ரையாங்கிளை கவுத்தி போட்டு என்ன போட்டிருக்காங்க, வாட்டர் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. அப்படியே எர்த்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன உருவாக்கியிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க, ஏர் இருக்குது. சிம்பிளாக பார்க்கணுன்னா அப்படி இதில் ஏதாவது ஒன்று 2 மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும். ஃபயர் எர்த்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபயர் வந்தால் ட்ரையாங்கிள் டாப்பில் வந்து அந்த முக்கோணம் மாதிரி இருக்குது. அப்படியே திருப்பி போட்டால் ஃபயருக்கு ஆப்போசிட் வாட்டர். அடுத்து எர்த்துக்கு ஆப்போசிட்டு என்னது, ஏர். எர்த்துக்கு ஆப்போசிட்டில் எர்த்துக்கு தேவையானது ஏர்னு வச்சுக்கிடலாம். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக் சிம்பிள்ஸ். ஏன்ஷியன்ட் டைமில் ஆதி காலத்தில் கிரேக்கர்களால் உருவாக்கப்பட்ட 4 பேசிக் எலிமெண்ட்ஸ், சிம்பிள்ஸ், எலிமெண்ட்டோட சிம்பிள்ஸ் எர்த், ஏர், ஃபயர் அண்ட் என்னது, வாட்டர். எர்த், ஏர் அண்ட் என்னது, ஃபயர் அண்ட் என்னது, வாட்டர். கிரேக் சிம்பிள்ஸ் எர்த், ஃபயர், வாட்டர் அண்ட் என்னது, ஏர். அடுத்து பி அல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ். இதான் அல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ். நமக்கு புக்கில் வந்து 4 தான் கொடுத்துருக்காங்க. அவங்க டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸுக்கு அதுக்கு தான் பேர், அதாவது ஆல்சிமி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் அந்த மனிதர் தான் இந்த ஆல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸை வந்து உருவாக்குறதுக்காண்டி இந்த சிம்பிள்ஸை உருவாக்கியிருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் மூனுக்கு, சன்னுக்கு, எர்த்துக்கு, மெர்க்குரிக்கு, இங்கே நிறையா இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேராக வாட்டர், இந்த செகண்ட் ரோவில் தேர்ட் ஒன் வாட்டர், அதுமாரி தேர்டு ரோவில் ஒன்று இருக்குது ஆன்டிமோனி. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க. அர்சனிக் கொடுத்துருக்காங்க, பாஸ்பரஸ் கொடுத்துருக்காங்க, அர்சனிக்னா இருக்குது, பிராஸுக்கு, காப்பருக்கு, எர்த்துக்கு, ஏருக்கு, வீனஸுக்கு, மார்ஸுக்கு, எல்லாத்துக்குமே இதில் இருக்குது. ஆனால் நமக்கு தேவையான அந்த 4 நீ வந்து என்ன செஞ்சிடலாம், கன்சிடர் பண்ணிக்கிடலாம். ஆல்கெமி அப்படிங்கிற ஒரு மனிதர் தான். கேட்பாங்க எக்ஸ்பிளைன் ஆல்கெமி சிம்பிள்ஸ். இந்த சிம்பிளை கொடுத்து இது என்னக்குரிய சிம்பிள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், நமக்கு இந்த கொஸ்டின் வந்து என்ன செய்யலாம், கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு இது எந்தக்குரிய சிம்பிள் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட என்ன செய்யலாம், கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கிடணும், தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அடுத்தது தேர்ட் ஒன் டால்டன் சிம்பிள். இதில் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு ரவுண்டு போட்டு ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. கார்பன் பார்த்திங்கன்னா ரவுண்டு போட்டு ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்காங்க, ஷேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஜனுக்கு வெறும் ஒரு ரவுண்டு மட்டும்தான் என்ன செஞ்சுருக்காங்க, போட்டிருக்காங்க. சல்ஃபருக்கு ஒரு ரவுண்டு போட்டு ஒரு ப்ளஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன், இங்கிலீஷ் சயின்டிஸ்ட், அவர் அந்த எலிமெண்ட்ஸுக்கெலாம் ஒரு பிக்டாரியல் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு படத்தின் மூலமாக ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காரு. சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு ஜான் டால்டன் 1808 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நமக்கு மனசில் நிற்குமா? ஹைட்ரஜன் வட்டம் போட்டு புள்ளி வைக்கணும், ப்ளஸ் ஆக்சிஜன் வெறும் வட்டம் ஈக்குவல் டு வட்டம் புள்ளி வட்டம் குழம்பிடும் வாட்டருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா நடைமுறைப்படுத்தப்படல. தி சிம்பிள்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு ட்ரா அண்ட் ஹென்ஸ் தே ஆர் நாட் யூஸ்ட். இட் இஸ் ஒன்லி ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சிம்பிளை தவிர ஜான் டால்டன் கண்டுபிடிச்ச இந்த சிம்பிளை வந்து என்ன செய்யலை, யூஸ் பண்ணலை. யூ கனாட் யூஸ். அடுத்து தேர்ட் ஒன் வந்து பெர்சிலியஸ் சிம்பிள்ஸ் தான் என்னென்னா அல்ஃபபெட் கொண்டு வராங்க. இவர் தான் அந்த 1813 அல்ஃபபெட்ஸ் மூலமாக சிம்பிளை வந்து கொண்டு வரலாம். ஆக்சிஜனா ஓ அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து கொண்டு வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ். அவர் தான் இந்த மெத்தடை கொண்டு வராரு.
அதுதான் இப்போ ப்ரெசன்ட் சிஸ்டமாக இருக்குது. பாருங்கள் இதில் என்ன அப்படின்னு பாருங்கள், எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் எடுத்திருக்காங்க, கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் அண்ட் சல்ஃபர். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், சல்ஃபர். எலிமெண்ட்ஸ் ஹேவிங் ஃபஸ்ட் லெட்டர் ஆஸ் சிம்பிள். கார்பனா CARBON, அப்போ அதோட ஃபஸ்ட் லெட்டரை எடுத்துரு, அதான் சிம்பிள் C, தூக்கி போட்டாச்சு. அடுத்து ஆக்சிஜன் OXYGEN, ஃபஸ்ட் லெட்டர் எடுத்துரு, அதான் என்னது சிம்பிள். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு ப்ரெசன்ட் டைமில். நைட்ரஜனா N, ஹைட்ரஜனா H, சல்ஃபரா S. உனக்கு டவுட் வரலாம், சார் நைட்ரஜன் NITROGEN N எடுத்துட்டாங்க, நிக்கல் என்ன செய்ய? கார்பன் எடுத்தாச்சு. கார்பன் மாதிரி 2 எழுத்து இருக்கக்கூடிய கோபால்ட்டை என்ன செய்யலாம், நிக்கலை என்ன செய்யலாம், நியான் இருக்குது என்ன செய்யலாம், சல்ஃபர் S எடுத்துட்டீங்க, சிலிக்கான் இருக்குது என்ன செய்யலாம், ஹைட்ரஜன் H, ஹீலியமும் H தான் என்ன செய்யலாம். நமக்கு தோன்ற அதே டவுட் அவங்களுக்கும் தோன்றியிருக்கு. என்ன செஞ்சுட்டாங்க, எதெல்லாம் வரக்கூடிய எலிமெண்ட்டை எல்லாத்துக்குமே என்ன கொடுத்துட்டாங்க, அந்த எழுத்து அந்த நேம் கார்பனுங்கிற நேம் எலிமெண்ட்டோட நேமோட ஃபஸ்ட் லெட்டரை எடுத்து தே ரெப்ரசன்ட். அடுத்து 2 இது வந்துச்சுன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது தே யூஸ்ட் ஃபஸ்ட் 2 லெட்டர். பார்த்திங்கன்னா இதில் தெரியும், கார்பன், கோபால்ட் ரெண்டுக்கும் எழுத்து என்ன இருக்குது, C இருக்குது. கால்சியமுக்கு என்ன இருக்குது, C இருக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தே ரெப்ரசன்ட் ஃபஸ்ட் 2 லெட்டர். C ஃபார் கார்பன், கோபால்ட்டுக்கு C தான் இருக்குது, ஸோ CO. கால்சியத்துக்கும் C தான் இருக்குது, ஸோ CA. இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க, ஃபஸ்ட் 2 லெட்டர்ஸை என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க. 2 எலிமெண்ட்ஸ் ஹேவ் சேம் ஃபஸ்ட் லெட்டர். 2 எலிமெண்ட் 2 எலிமெண்ட்ஸ் ஹேவ் சேம் ஃபஸ்ட் லெட்டர். வாட் தே கேன் டூ, டேக் த செகண்ட் லெட்டர். கோபால்ட் CO, கால்சியம் CA, கார்பன் C. சயின்டிஸ்ட் அந்த காலத்திலே ரொம்ப தெளிவாக என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம இவ்வளோலாம் கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செஞ்சுருக்காங்க, தெளிவாக தே டேக்கன் C ஃபார் கார்பன், CO ஃபார் கோபால்ட், CA ஃபார் கால்சியம். அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, எடுத்திருக்காங்க. அடுத்து இதுலேயும் பாருங்கள், C ஃபார் கார்பன், N இஸ் ஃபார் நைட்ரஜன். அடுத்தது கால்சியமும் நிக்கலும் என்ன வருது, CN தான் வருது. கார்பனும் நைட்ரஜனும் CN தான் வருது, கால்சியமும் நிக்கலும் CN தான் வருது. ஸோ கார்பன் நைட்ரஜனுக்கு ஃபஸ்ட் லெட்டர் எடுத்த உடனே கால்சியத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க, கால்சியத்துக்கு என்ன எடுத்துட்டாங்க, ஃபஸ்ட்டு 2 லெட்டர். CA ஃபார் கால்சியம், NI ஃபார் நிக்கல். சேம் திங், C இஸ் ஃபார் கார்பன் அண்ட் N இஸ் ஃபார் நைட்ரஜன். புரியுதா? ஸோ இப்போ மாடர்ன் டைமில் இந்த மாதிரி தான் என்ன செஞ்சிட்ருக்காங்க, யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில லட்டின் நேம், கிரேக் நேம் ஆர் லட்டின் நேம் அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து கிரேக்க மொழியிலையோ இல்லை லத்தீன் மொழியிலையோ காப்பர், அப்போ காப்பருக்கு CO தானே வரணும், ஏன் CU வருது, கொஸ்டின் ரேஸ் ஆகும். காப்பருக்கு சார் CO தானே வரணும், ஏன் CU வருது. அது லட்டின் நேம் குப்ரம், அதுலேருந்து CUவை என்ன செஞ்சுருக்காங்க, எடுத்திருக்காங்க. சார் அயனுக்கு சம்மந்தமே இல்லாமல் FE இருக்க, அயனுக்கு சம்மந்தமே இல்லாமல் FE இருக்க, நம்மளால் ஐயை தேடிட்டுருப்பான், இல்லை ஐயை எழுதி வச்சுருவோம், கொஸ்டின் கேட்காங்க. ஏன்னா இதில் இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. சிம்பிள் ஆஃப் எலிமெண்ட் அயன் இஸ், அங்கே ஆப்ஷன் கொடுத்துருவான், AIBFE, டக்குனு போடு I. முதல் லெட்டர் சார் சொல்லி கொடுத்துருக்காரு, முதல் லெட்டர் தான் என்னது சிம்பிள். அப்போ ஃபஸ்ட்டு I தான் இல்லை. இந்த மாதிரி இதில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக வாய்ப்பு உள்ளது. சில்வர் எடுத்துக்கிடுங்க, ஏஜி சம்மந்தமே கிடையாது, அர்ஜென்டானம் சம்மந்தமே இல்லை சில்வருக்கு, ஏஜி. டங்ஸ்டனுக்கு W, வோல்ஃப்ராம்.
டங்ஸ்டனுக்கு W. ஸோ அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மெர்க்குரிக்கு Hg. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலிமெண்ட்டோட லட்டின் நேமில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக என்ன வருது, உனக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அதிக சான்சஸ் என்ன செய்யுது இருக்குது. இந்த இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்குது, கவனிச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஸோ லட்டின் நேம் மட்டும்தானா இருக்குது, கண்ட்ரி நேம் இருக்குது, சயின்டிஸ்ட் நேம் இருக்குது. கண்ட்ரி நேம், சயின்டிஸ்ட் நேம் இருக்குது. புக்கை பாரு, புக்கில் பேஜ் நம்பர் 96 எடுத்துக்கோ. டாப்பில் பார்த்தோன்னா அமெரிக்கம், AM அமெரிக்கா, யூரோப்பியம் யூரோப்பு, நோபெலியம் நோபல் ஆல்ஃப்ரட் நோபல் அவர் கண்டுபிடிச்சது, அயோடின் வயலட் அவங்க கண்டுபிடிச்சது. இப்படி சிம்பிள்ஸ் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து எதுலேருந்துலாம் எடுக்காங்க, கண்ட்ரி நேமு சயின்டிஸ்ட் நேம்லேருந்து என்ன செய்கிறாங்க எடுக்கிறாங்க. ஸோ அந்த 9.1.2 ரைட்டிங் த சிம்பிள்ஸ், அந்த 2 பாயிண்ட்ஸு ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் இங்கிலீஷ் லெட்டரை சிம்பிளாக என்ன செய்கிறாங்க எடுக்காங்க. இட் ஷுட் பி ரிட்டன் இன் கேபிட்டல் லெட்டர். ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 2 பாயிண்ட்டையும் மனப்பாடமாக என்ன செஞ்சுக்கோ, படித்து வச்சுக்கோ, சரியா. ஸோ இந்த யூனிட் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஆரம்பத்தில் படிக்க ஆரம்பிச்சிரு. இன்னொன்று நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லிடு, ஏற்கனவே சொன்னேன் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நம்ம கொஞ்சம் போர்ஷன் முடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ தான் நம்ம செகண்ட் யூனிட் வந்திருக்கோம். இவ்வளோ நேரத்துக்குள்ளே நமக்கு கிட்டத்தட்ட குவார்ட்டர்லிக்குரிய போர்ஷனை முடிச்சிருப்போம். செகண்ட் யூனிட் இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் வெரைட்டி நம்ம பாடத்தை முடிச்சிட்ருக்கோம். ஆனால் கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் டெஸ்ட் என்ன செய்யும் இருக்கும். ஸோ ப்ரிஃபர் ஃபார் யுவர் எக்ஸாம். அதுக்கப்புறம் இதில் நீ அந்த ப்ராஜெக்ட் செஞ்சுருவேன், பீரியாடிக் டேபிள் போட்டுருவேன். ஸோ இந்த பேஜ் நம்பர் 96 உள்ள அந்த ரைட்டிங் த சிம்பிள்ஸ் அது 2 பாயிண்ட்டை படிச்சுக்கோ. அப்போ சில இந்த சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா அதை பார்த்துக்கோ. அதுக்கு முன்னாடி ஒரு சயின்ஸ் நோட்டு போட்டுக்கிடுங்க. நான் திடீர்னு ஒரு நாள் அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து என் பர்சனல் நம்பர் கொடுக்கப்பட்டு அதுக்கு அனுப்புங்க, அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் அனுப்புங்க. சடனாக நீ அனுப்ப வேண்டியிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. பேஜ் நம்பர் எல்லோரும் ஒரு நிமிஷம் புக்கை வச்சுக்கோ. பேஜ் நம்பர் 9 புக்கை எடுத்துக்கோ. பேஜ் நம்பர் 9 உள்ள choose the best answer, fill in the blanks, say true or false, match the following and consider the statement given below and choose the correct option. அதுக்கப்புறம் answer very briefly, answer in detail. இவ்வளோத்தையும் you copy the question into the நோட்புக், சயின்ஸ் நோட்டில் இது அவ்வளோத்தையும் அப்படியே காப்பி பண்ணிடு. கொஸ்டினை காப்பி பண்ணிடாத, கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் சேர்த்து என்ன செஞ்சிரு காப்பி பண்ணிடு. கைடு ஏதாவது வாங்கிக்க, இல்லை பழைய பசங்கிட்ட உள்ள கைடு ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்து என்ன செஞ்சு வாங்கி காப்பி பண்ணிடு. இன்றைக்கி வந்து உனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் அதாவது வெனஸ்டே, அடுத்த கிளாஸ் டியூஸ்டே நான் என்னோடய பர்சனல் நம்பர் கொடுக்கப்பட்டு நீ அதுக்கு எல்லாத்துக்குமே ஃபோட்டோ எடுத்து நீ என்ன செஞ்சுருக்கணும் அனுப்புனா நான் அதை எடுத்துருவேன். எடுத்தால் தான் உனக்கு மார்க் போடுவேன் நான், பார்த்துக்கோ. இப்போவே படிக்க ஆரம்பிச்சிரு, வீட்டில் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காது. ஓகே, தேங்க்யூ.